வான்பரப்புகள் அச்சம் மிகுந்ததாக காணப்படுகிறது. எல்லைகளில் துப்பாக்கி வெட்டுகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது அங்கு? குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய பதற்ற நிலை ஓய்ந்த பாடில்லை. யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை என்று சொன்னாலும் அங்கு ஒரு போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பதற்றமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யுத்தம் இல்லையா? ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய பதற்ற நிலை ஓய்ந்த பாடில்லை. யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை என்று சொன்னாலும் அங்கு ஒரு போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பதற்றமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யுத்தம் இல்லையா? இரண்டு நாடுகளும், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கொள்ளவில்லை, ஆனால் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வான்பரப்புகள் அச்சம் மிகுந்ததாக காணப்படுகிறது. எல்லைகளில் துப்பாக்கி வெட்டுகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது அங்கு? வாருங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இப்போது சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சற்று முன்னர் பிந்தி கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ஈரானுடைய இராணுவ நடவடிக்கை ஈரானுடைய எல்லைப் பகுதிகள், அதாவது ஈராக்கினுடைய எல்லைப் பகுதிகளுக்குள் நீண்டிருக்கிறது. ஈராக்கினுடைய ஏர்ஃபில் நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஈரான் எதிர்ப்பு பிரிவினவாத குழுக்களுடைய முகாம்களை இலக்க வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய மற்றும் ஈரானுக்கு எதிராக செயல்படும் ஆயுத குழுக்களை ஒடுக்குவதே இதன் நோக்கம் என நிரூபிக்கும் ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஈரான் தரப்பு குறிப்பிடுகிறது, இது அமெரிக்காவுக்கு ஆதரவான குழுக்களையும் அல்லது ஈரானுக்கு எதிரான ஈராக்கில் இருக்கக்கூடிய பிரிவினவாத குழுக்களை நாங்கள் ஒடுக்க முயற்சிக்கிறோம் என்ற செய்தியை ஈரான் தரப்பு சொல்லியிருக்கிறது. இது ஈராக் மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஈரானின் செல்வாக்கு மிக அதிகமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது தெஹ்ரானுடைய வான்பரப்பில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது மர்ம ட்ரோன்கள் அந்த பிராந்தியங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானுடைய வான்பரப்பில் அடையாளம் தெரியாத மைக்ரோ ட்ரோன்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இவை உளவு பார்க்கும் நோக்கில் அனுப்பப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஊடுருவலை தொடர்ந்து நாட்டினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக தூண்டப்பட்டு செயற்பாட்டிற்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சில வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்குரிய கருவிகள் துண்டாடப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வான்வழி ஊடுருவலை தடுக்க ஈரான் எந்த நேரமும் விழிப்புடன் இருப்பதை இது காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இந்த பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற பதற்றமான சூழ்நிலை என்பது மிக மோசமான ஒரு கவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்காவினுடைய கடல் வழி முற்றுகை தொடர்பான செய்திகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான கடல் வழி முற்றுகையை புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்குவதில் இது பெரும் பங்கு வகிப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதே நேரம் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு பணிந்து வர வேண்டும் என்பதே அமெரிக்காவினுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஈரான் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரை இந்த அழுத்தம் தொடரும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஈரானினுடைய கடற்படை மற்றும் விமானப்படை அமெரிக்காவினுடைய பலத்திற்கு முன்னால் செயலற்று போய்விட்டதாக ட்ரம்ப் தன்னுடைய அதீத நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பிராந்தியங்களில் இராணுவ மேலாதிக்கம் என்பது அமெரிக்காவினுடையது என்பது அவருடைய கருத்தாக காணப்படுகிறது. அதே போல அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளையகத்தினுடைய ரகசிய திட்டம் ஒன்று வெளியாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக அமெரிக்கா இராணுவத்தினுடைய மத்திய கட்டளையகம் ஈரானுடைய மிக முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது ஒரு குறுகிய ஆனால் மிகவும் வலிமையான வான்வழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது ஈரானை நிலைகுலைய செய்து அவர்களை நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு இழுப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதற்கு பதிலடியாக ஈரான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய முற்றுகை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக முன்னெப்போதும் கண்டிராத அளவிலான நடைமுறை ரீதியான பதிலடியை வழங்குவோம் ஈரானின் பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரித்திருக்கிறது. அதே நேரம் இதுவரை ஈரான் பொறுமை காத்து வந்ததாகவும், ஆனால் அமெரிக்காவினுடைய தொடர் அழுத்தங்களால் அந்த பொறுமை எல்லை கடந்து செல்வதாகவும் ஈரான் தரப்பிலே கூறப்பட்டிருப்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக. அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக குறிப்பிட்டு விட முடியும். அதாவது தெஹ்ரானுடைய வான்பரப்பில் தாக்குதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானின் வான்வெளியில் சந்தேகத்துக்குரிய மைக்ரோ ட்ரோன்கள்
விமானங்கள் நுழைந்ததைத் தொடர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் திடீரென செயற்பட தொடங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நகரினுடைய மேற்கு மற்றும் தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் வானை நோக்கி ஏவுகணைகள் பாய்வதும் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவை சிறிய ரக உளவு விமானங்கள் மற்றும் தரையில் எந்த வெடிப்புச் சம்பவங்களும் நிகழவில்லை என ஈரானிய செய்தி முகமைகள் தெரிவித்திருக்கிறது. அதேபோல ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை 100% வெற்றிகரமாக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட்டு அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு ஒப்பந்தத்திற்கு வரும் வரை இந்த முற்றுகை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் முதல் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையற்ற சரணடைதலை அறிவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இப்படியான ஒரு நிலையில் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு எதிராக ஈரான் நடைமுறை ரீதியான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எப்போது வேண்டுமானாலும் மத்திய கிழக்கில் யுத்தம் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் யுத்தங்களும் துப்பாக்கிகளுடைய சத்தமும் மிக கனதையாக கேட்கப் போகிறது. ஆகவே இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு இல்லை. இந்த யுத்தம் நிற்கப் போவதில்லை. உலகத்தினுடைய பொருளாதாரம் மூலையில் இருந்து கொண்டிருக்கிறது, சாவினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் வருகின்ற நாட்களில் மிக மோசமான ஒரு பொருளாதார நிலையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம். ஆகவே உலகத்தினுடைய இந்த இருப்பு தொடர்பான கேள்விகளும் உலகத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய சத்தமும் எப்படி மாறப்போகிறது என்பதனையும் உலகம் எப்படியான எதிர்வினைவுகளை பெறப்போகிறது என்பதையும் தான் நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கிலே தொடர்ச்சியாக எதிர்கொள்ளப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு தரப்புகளும் சமாதான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது மீளவும் யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய குழுக்கள் மீதான ஈரானுடைய இன்றைய தாக்குதலை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த தாக்குதல்களில் இருந்து எதிர்வருகின்ற 48 மணித்தியாலங்களுக்குள் மீளவும் ஒரு தாக்குதல் நடவடிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீது வலிந்த தாக்குதல்களை மீண்டும் மேற்கொள்ள முடியும் அல்லது அமெரிக்காவினுடைய பென்டகன் தீர்மானித்திருக்கக்கூடிய அந்த ரகசிய நகர்வுகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஈரான் மீதான மிகப்பெரிய மிகவும் வலுவுடைய ஒரு வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்படலாம். ஆகவே உண்மையில் சொல்லப்படுகின்ற இழப்புகளும் உண்மையில் யுத்தத்தினுடைய பக்கம் யாருக்கு தோல்வி இருக்கிறது என்பதும் இந்த யுத்தங்களினுடைய முடிவில் தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த டிஜிட்டல் பூகோள உலகிலே இது எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறது என்பது மாற்றமான செய்திகள் கொண்டு வரப்படுகிறது என்பதும் தான் இங்கு பல தந்திரோபாய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே உலகம் ஒரு யுத்தத்தின் கொடிய மூலையில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் இன்னும் உக்கிரமாக யுத்தத்தை காண தயாராகிறது. நன்றி உறவுகளே, தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் வருகின்ற தரவுகளை உங்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் IBC தமிழ் நியூஸ் என்கின்ற எமது யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். மற்றும் வருகின்ற அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.